ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடை குக்கிங். இன்றைக்கி டீ கடையில் கிடைக்கிற அதே வெங்காய போண்டா எப்படி வீட்டில் செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டீ கடையில் நல்லா குண்டு குண்டாக கிறிஸ்பியாக வச்சுருப்பாங்க, பார்க்கவே ஆசையாக இருக்கும். இது இன்றைக்கி ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சீக்கிரமாக எப்படி நம்ம சட்டுன்னு செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு நான் ஒரு கப்பில் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இது பாருங்கள், இது ஒரு 100 கிராம் இருக்கும். இதில் குறைவாக இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். பாருங்கள், இதில் ஒரு கப் கோதுமை மாவு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினாலும் சரி எடுத்துக்கலாம். அதே கப்பில் 3/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் தாங்க நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் அதே கப் அளவில் நீங்கள் அரிசி மாவு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் அரை கப் அரிசி மாவு நீங்கள் எடுத்துக்கலாம். வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேங்க. ட்ரை கஸ்தூரி மேத்தி உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும். செம்ம வாசனையாக இருக்குங்க. இது இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதே 1/2 ஸ்பூன் உங்களுக்கு தனியாத்தூள் இருந்தால் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நான் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்க போகிறேங்க. இப்போ பேக்கிங் சோடா உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் புளிச்ச தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம டீ கடையில் கிடைக்கிற போண்டால் நம்ம பேக்கிங் சோடா போடுவாங்க. இப்போது 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு சின்ன பச்சை மிளகா நறுக்கி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸ் வெங்காயத்தை நான் பொடி பொடியாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பவுடர் நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து கொடுங்க. இப்போ நம்ம போண்டா போடுறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதில் எடுத்துகிட்டு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் சூடு எண்ணெயை நல்லா காய்ச்சின சூடு எண்ணெயை நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வருங்க. உங்களுக்கு சுடும்போது முறுமுறுன்னு இருக்கும். அதுக்காக பார்த்துட்டு நல்லபடியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுங்க. கலந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் பிசைய போகிறேங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் பிசைஞ்சிடாதீங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம், அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், ஈரப்பதம் இருக்கும், எண்ணெயும் ஊற்றிருக்கும். அதனால் கொஞ்சமாக நல்லா சப்பாத்திக்கு எப்படி பிசைவீங்களோ, பூரிக்கு எப்படி பிசைங்களோ அதே மாதிரி நல்லா கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிசைங்க. இது எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னா, நம்ம மெதுவடை போடுவோம் இல்லைங்களா, அந்த பதத்தில் வரணுங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. மெதுவடைக்கு நம்ம பதமாக பார்த்து அரைப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு பதத்தில் இது வரணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், அந்த பதத்தில் தான் இருக்கும். நம்ம போண்டா போட்டால் சூப்பராக நல்லா குண்டாக நல்லா சூப்பராக வருங்க. நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் நிறைய குடிச்சிரும். அதுக்காக தான் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களை பிசைய சொன்னேன். இந்த போண்டா கூட உங்களுக்கு தண்டுக்கீரை கிடச்சதுனாலோ இல்லை முருங்கைக்கீரை கிடச்சதுனாலோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நம்ம கொத்தமல்லி போட்டு பண்ணிக்கலாம். ஆனால் முருங்கைக்கீரையோ இல்லை தண்டுக்கீரையோ நீங்கள் கிடச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் பொடி பொடியாக நறுக்கி போட்டுட்டு இது கூட கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நல்ல சூப்பரான போண்டா உங்களுக்கு டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஆனால் அளவு தண்ணி மட்டும் பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் ஒரு பிஞ்ச் போட்டு பார்க்குறேன். இது நல்லா போட்ட உடனே மேலே வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான பதங்க. இப்போ நம்ம ஒன்றுன்னா நம்ம குண்டாக கையில் நம்ம உருண்டை பிடிச்சி இதில் போட முடியாதுங்க, ஏன்னா ஸ்டிக்கியாக இருக்கும் இது. அதனால அப்படியே நல்லா உருண்டை பதத்துக்கு நீங்கள் போடுங்க. சூப்பராக உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கண்டிப்பாக இதை பொரிக்கணும். மீடியம் ஸ்லோவில் வச்சு பிடிங்க, ஏன்னா உள்ளே இருக்கிறது வேகாமல் போயிடும். அதனால் மீடியம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. மீடியம் ஸ்லோவில் வைக்கும்போது உங்களுக்கு உள்ளே இருக்க லேயர் எல்லாமே நல்லா வெந்து வருங்க. பாருங்கள், சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு அதே மாதிரி டீ கடையில் கிடைக்கிற அதே போண்டா அதே டேஸ்ட்டோட உங்களுக்கு அருமையாக ரெடி ஆகிடுங்க. உங்கள் கடாயோட அளவுக்கு தகுந்த மாதிரி பேட்ச் வைஸாக நீங்கள் ஒன்றா போட்டு நீங்கள் பொரித்து எடுத்துடலாங்க. நல்லா மீடியம் ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், போட்டு பொரிக்கும் போது நல்லா பெரிய பபுள்ஸாக வரும். நீங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த நுரையெல்லாம் அடங்கிட்டு சின்ன பபுள்ஸாக வரும் பாருங்கள். அந்த டைமில் நம்மளுக்கு போண்டா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. இதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், இப்போ நான் வெளில எடுத்துட்டேன்.
இந்த சீசனில் நம்ம நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாமே ரம்ஜானுக்கு ஃபாஸ்டிங் இருக்காங்க. அது மாதிரி டைமில் கூட நீங்கள் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். டயர்டாகாமல் இருக்கும். நீங்கள் குயிக்காக செஞ்சு நல்ல சூப்பரான ரெசிபியை குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ கொடுத்த மாதிரியும் உங்களுக்கு இருக்குங்க. டீ கடை கிறிஸ்பியான போண்டா உங்களுக்கு சட்டுன்னு சீக்கிரமாக தயாராகிடுச்சு. பிரமாதமாக இருக்க பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.